ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சாய் விஜய். ரொம்ப நாளாகவே வீடியோஸ் வரலை. வீடியோஸ் எடுத்தால் தானே வரும். ஆக்சுவலாக வேலை ஒரு ஒர்க்குக்காக இருந்தேன். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அண்ட் அது ஃபியூச்சரில் தெரிய வரும். அண்ட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும். ஜாதி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு டிபேட்டாக மைக் வச்சுட்டு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று. ஆக்சுவலாக அது ஸ்கிரிப்ட் தான். அந்த வீடியோ ஒரு படத்துக்கான கதை தான். அது படம் பண்ண முடியல. ஏன்னா எடுத்தாலும் ரிலீஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நிறைய நியூஸ் போயிடுச்சு. ஓகே, நம்ம இதை வீடியோ எடுத்துலாம், யாருக்கும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அதோட ஒன்லைன், அதோட ஸ்டோரி ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, நாங்கள் பப்ளிக்கா என் கூட தமிழ் இருப்பாங்க. அவர் ஜாதி இருக்கா இல்லையா, நான் என்ன சொல்லுவேன்னா இருக்குன்னு சொல்லுவேன், அவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் நிறைய பேர்ட்ட கேட்டிருப்போம். அந்த வீடியோஸ்ல பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போ பப்ளிக் என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கு இல்ல, அந்த மாதிரி கலவையான விமர்சனங்களா வரும். அண்ட் இந்த ஒரு சமுதாயத்துல போய் கேட்கற மாதிரி இருக்கும். இந்த சமுதாயத்துல கேட்கும்போது அப்போ அங்க ஒரு வயசு பொண்ணு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதி இல்லைன்னு சொல்றல, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலா இந்த ஒன்லைன். அப்போ இவங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் கதை. ஓகேங்களா, அப்போ அந்த வீடியோ எடுத்துட்டோம், செம்ம வைரல். ஒரே நாள் 17 மில்லியன் ஃபேஸ்புக்ல அவ்வளோ ஷேரு. அண்ட் எந்த அளவுக்கு அந்த வீடியோ போய் மக்கள் மனசுல போய் இடம் பிடிச்சிச்சோ, எல்லாருக்கும் தெரியப்படுத்திச்சோ. நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணீங்க, சூப்பர் வீடியோ, ஈக்குவலிட்டியா சூப்பரா எடுத்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சுமே அந்த பொண்ணோட போட்டோஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் இப்ப அமைதி காத்தது எதனால அப்படின்னா, அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு கொலை மிரட்டல் வருது, நான் உன்ன கொன்றுவேன், உன்னை கொலை பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாய பீப்புள்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த சமுதாய பீப்புள்ஸ் நிறைய பேர் எனக்கு கொலை மிரட்டல் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த சமுதாயத்தின் தலைவர் அவருமே எனக்கு கால் பண்ணி, நீ எப்படி இந்த சமுதாயத்தை பொண்ண வேற சமுதாயத்துல ட்ரைன் பண்ணி கொடுக்குற மாதிரி நீ எடுப்ப சார்? இது ஒரு படத்துக்கான கதை, ஸ்டோரி. ஒருவேளை இப்படி நடந்தாலும் என்ன நடக்கும்? ஆக்சுவலா இது கிளைமேக்ஸ் இருக்கு. கிளைமேக்ஸ்ல அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. கிளைமேக்ஸ் எப்படி முடிக்கிற ஸ்டோரி அதுன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே இவங்க கையில பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்லணும், வேண்டாம், என்னால நிறைய பிரச்சனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், நீ விட்டுட்டு உங்க லைஃபை பாத்துக்கோ அப்படி சொல்லும் போது, அப்போ தமிழ் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள அடிச்சு முடிச்சுட்டு திரும்ப ஓகேன்னு சொன்ன உடனே அவங்களுடைய சமுதாயத்தின்படி பாத்தீங்கன்னா இவங்க தான் நகை கொடுக்கணும். அப்படி எல்லாம் ஓகே பண்ணி தாலி கட்ட நேரம் கிட்ட போகும்போது டப்புன்னு ஒரு போன் கால். என்னன்னா, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தாலியை போட்டு தமிழ் ஓடுறாரு. ஓடுனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, தமிழ் கிளைமேக்ஸ் சீன் அப்படிதான் முடியும். அப்ப என்னாச்சுன்னு தான் ட்விஸ்டே. அதுல இன்னும் ட்விஸ்ட் இருக்கு. அண்ட் அங்க ஆக்ட் பண்ணவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அவங்க எல்லாமே பேமெண்ட் தான். நான் மனப்பூர்வமா தான் இந்த வீடியோ பண்ணேன், என்ன கம்பல் பண்ணல, எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாம் நடிச்சாங்க. நடிச்சு முடிச்சுட்டாங்க, வீடியோவும் ரிலீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. என் கூட நடிச்சவங்க எல்லாரும், என் கூட நான் அவங்களை வச்சு வீடியோஸ் பண்ண பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கண்டிட்டாங்க. என்னன்னா இந்த பிரச்சனைக்குள்ள நான் வரமாட்டேன், நீங்களே ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. அப்போ எனக்கு நிறைய போன் கால், எங்க சமுதாயம் நாங்க ஒரு ராஜ பரம்பரை மாதிரி, நாங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண மாட்டோம், நீ எப்படி என் ஜாதிகார பொண்ணை வேற ஜாதிகாரன் கூட சேர்த்து வச்சு வீடியோ பண்ண சார்? அது உங்க கேஸ்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு ஒரு ஆர்டிஸ்ட், நடிக்க வந்தாங்க, நான் தப்பா காமிக்கல. உங்களோட கேஸ்ட் பேரை ஒரு சின்ன இடத்துல கூட நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா அவங்க பேசும்போது எப்பயுமே அவங்களுடைய கம்யூனிட்டி பேரை எப்பயுமே மென்ஷன் பண்ணிட்டு தான் பேசுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஃப்ரேம் பை ஃப்ரேமா எடிட் பண்ணேன். இந்த வீடியோ ரொம்ப பேசும்படியாகவும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகும். அதனால யாரையும் மனசு கஷ்டப்படுத்திட கூடாதுன்றதுக்காக நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமா எடிட் பண்ணி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளவு கொலை மிரட்டல் விட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து, நான் அதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணி எனக்கு அடுத்த வீடியோஸ் நான் ரிலீஸ் பண்ணவே இல்லை. நான் எடுத்தேன், பட் ரிலீஸ் பண்ணல. ஆனா அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், எல்லாம் ஈக்குவலிட்டி, நீங்களும் வரலாம், எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி நான் உட்கார வச்சேன். பட் உட்கார வச்ச என்னையே நீங்க நாங்கெல்லாம் அப்படி கிடையாது, நாங்க இப்படித்தான், நீ மாத்துன்னு நினைக்காத, இதெல்லாம் உன்னால மாத்த முடியாது, நான் மாத்துறதுக்கெல்லாம் வரல, ஒருவேளை நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பேசுறதுக்காக தான் அந்த வீடியோஸ் எடுத்தோம். பட் இதை வேற மாதிரி மாத்தி மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த சமுதாயத்திலேயே அவங்கள டாமினேட் பண்ணி அவங்கள வளர விடாம நிறைய விஷயம் நடக்குது. அண்ட் என்கிட்ட பேசினவங்க அந்த சமுதாயத்தின் தலைவர் பேசினா அவங்க பொண்ணுமே பேசினாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க பொண்ணு ஒத்துக்கல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க. ஓகே பிரதர், எல்லாம் ஓகே தான், பட் நிறைய பேர் இங்க படிக்காத பீப்புள்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இனிமே பரவாயில்ல, வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் நான் அடுத்த பார்ட் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா, நான் எல்லாம் ஈக்குவல்னு காட்ட வந்த என்னையே இந்த அளவுக்கு போட்டு என்ன அடிச்சு கொலை மிரட்டல் விட்டு நான் பயப்படவே இல்லை. என்கிட்ட ஆனா கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்கிட்ட வந்து கூட்டு ரிக்வெஸ்டா கேட்டாங்க. எங்களோட டீம் அட்வொகேட் டீமே சொன்னாங்க, இது அடுத்தடுத்த பார்ட் வேண்டாம், அவங்க மனசு புண்படுற மாதிரி ஆயிடுச்சான், அதெல்லாம் கட் பண்றங்க அப்படின்னாங்க. அதனால அடுத்த பார்ட்லாம் ரிலீஸ் பண்ணல. அடுத்ததெல்லாம் கிளைமேக்ஸ் எல்லாமே எடுக்க வேண்டிய இதுல எடுக்க முடியல. யாரு மாத்திரம் ஜாதி ஒழியாது. ஏன்னால் இவனுங்க அரசியல் பண்றதுக்கு இந்த ஜாதின்ற ஒரு சாக்கடை இவங்களுக்கு தேவை. திவாகர் அவனை பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரீசெண்டா கூட வந்து ஜிபி முத்து வந்து ஒரு லோ கேஸ்ட், நான் வந்து அப்பர் கேஸ்ட், நான் வந்து அந்த புடுங்கி, நீ வந்து லோ புடுங்கி அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவன் பேசியிருந்தான். நான் வந்து ஆக்சுவலா வயசுக்கு மரியாதை கொடுப்பேன். அண்ட் வந்து இந்த இது ஏன் கொடுக்கல அப்படின்னா வந்து அவனுக்கு எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப போற இன்டர்வியூல எல்லாமே அவன் காசு வாங்கிட்டு தான் பண்றான். அவன் இன்டர்வியூ பண்றது ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு யூடியூப்ல கூப்பிட்டு பேச வைக்கிறாங்கன்னா முன்கூட்டியே அவங்கள்ட்ட இருந்து என்ன கொஸ்டின் கேட்க போறோம், என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு பேசிப்பாங்க. பேசிட்டு வீடியோ வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ அவனுடைய பிளான் என்னன்னா, தங்கம் அம்மா நீ வந்து காசு போட்டு நான் வீடியோ ஷூட் போயிட்டே இருக்கும், தப்பு நான் ஏஞ்சி போயிடுவேன், போட்டுருங்க, அதை வச்சு ட்ரெண்டிங் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவனோட தாட்ல உட்காந்துருச்சு. இப்ப நீங்க ரீசெண்ட் இன்டர்வியூ எல்லாமே பிளான் தான். அவனை கூட்டு வச்சு எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனோட மென்டாலிட்டி தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம இத்தனை ரீல்ஸ் பண்ணோம், அது வந்து வியூஸ் போல. இப்போ என்னன்னா இன்டர்வியூ போற சேனல் எல்லா சேனலும் நம்ம வந்து வெளில போயிடலாம், கேஸ்ட பத்தி பேசணும், நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போனதால அவன் என்ன பண்றான், எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கேஸ்ட்ன்ற பேரை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அதனால வந்து சீக்கிரமா வந்து அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி வந்து அவர் ஆக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஆக்டருக்கான ஒரு இதுவே இல்லை உனக்கு வந்து ஒரு ஆக்டருக்கான ஒரு தகுதியே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்ட, எனக்கு தெரிஞ்சு வந்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஆல்ரெடி பேசியிருக்கேன். நீ என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கேட்ட, நான் சொன்னேன் உன்னை பத்தி பேசுறதுக்கு நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து இன்டர்வியூ முக்கியமான விஷயம். ஆக்சுவலா வந்து இன்டர்வியூ இப்ப எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, கேவலமா எடுக்க ஆரம்பிச்சானுங்க, அசிங்கமா எடுக்க ஆரம்பிச்சானுங்க. பொண்ணுங்களை கூட்டு டபுள் மீனிங்ல பேசுறது, அப்புறம் இந்த டிக்டாக் பைத்தியங்களை கூட்டு வச்சுட்டு டபுள் மீனிங்ல பேச வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இன்டர்வியூல கொண்டு வந்துட்டானுங்க. அந்த காலத்துல வந்து ஏவுகணை விட்டவங்க புது புது விஷயத்த கண்டுபிடிச்சவங்களை கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க. இந்த இப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா, நீ அரகர ட்ரெஸ் போடுறியா, நீ வந்து கேவலமா பேசுறியா, நீ டபுள் மீனிங்ல பேசுறியா, நீ வந்து நான் பண்ணிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி இன்டர்வியூ பிளானிங் தான். இப்படி பண்ணா வியூஸ் போகும், இப்படி பண்ணா வியூஸ் போவாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் இன்டர்வியூ பண்றாங்க. நான் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு பேர் கிடைச்சிருமா எனக்கு தெரியல. பட் வந்து அந்த ஒன்லைன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த வாய்ப்பு நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லி நான் பயன்படுத்தி நான் என் சேனல் எடுத்து போட்டேன். அது அவ்வளோ விஷயமா ட்ரெண்ட் ஆயிட்டு அவ்வளோ பேர் எடுத்து வச்சு பேசுனீங்க. அண்ட் கீழே வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். அந்த ஸ்கிரிப்ட் சூப்பர்னு போட்டுருந்தீங்க, டைரக்ஷன் சூப்பர்னு போட்டுருந்தீங்க, அண்ட் எடிட்டிங் சூப்பர்னு போட்டீங்க, அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த வீடியோவில் என் வீடியோஸ்ல நீங்க நல்லா பாருங்க. உங்களுக்கு திங்க் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொண்டு அது எது போடணும்னு சொல்லி அந்த அளவுக்கு கரெக்டா போட்டிருப்பேன். அண்ட் வந்து வீடியோ லிங்க் கொடுக்குறேன், திரும்ப போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச்.